இப்போ பாருங்கள், நம்ம தக்காளி சட்னி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க. கார சட்னி. பேன் காஞ்சிருச்சுங்க. ஒரு வானலில் நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இப்போ பாருங்கள், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிட்டோங்க. அடுத்தது பூண்டு போட்டுக்கலாங்க. பாருங்கள் சார், பூண்டு தேவையான அளவுக்கு போட்டுக்கணும். நான் எப்பொழுதுமே எந்த ஒரு துவையல் வணக்கி செஞ்சாலும் சரி, பச்சையாக செஞ்சாலும் கருப்பு தலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஏன்னா குழந்தைங்க வந்து தாளிச்சாலோ கருப்பு இருந்தாலோ சாப்பிட மாட்டாங்க, அவுட் பண்ணிடுவாங்க. அதனால் நீங்கள் இதிலே வணக்கி போட்டிங்கன்னா மிக்சியில் அடிக்கக்குள்ளே நைஸாக அரைஞ்சிருங்க. அதனால் கொஞ்சம் நம்மளுக்கு சத்து கொஞ்சம் கூட கிடைக்கும். சரிங்களா? இப்போ பாருங்கள், பூண்டு நல்லா வணங்கினோடனே வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. தேவையான அளவு. நான் ஒரு வெங்காயத்தை எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு நல்லா வணக்குங்க. நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா 2 போட்டுக்கலாங்க. எங்கள் குழந்தைங்க சாப்பிட்றதுனால நான் வரமிளகா 2 மட்டும் சேர்த்துக்கேங்க. உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இந்த டைமில் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கலாங்க. இப்போ கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா வணக்கிடுங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி பூண்டெல்லாம் வணங்கினோன்னே கொஞ்சோண்டு புளி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 வணக்கு வணக்கி விட்டுட்டு நல்லா தக்காளி வணங்கிடுச்சிங்க. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆறினோடனே நம்ம செஞ்சுக்கலாங்க. இதிலே வந்து நிறையா வகையில் கார சட்னி செய்யலாம். இதே எண்ணெய் ஊற்றி பூண்டு கூடயே வந்து குத்துக்கடலை பருப்பு கொஞ்சம் போட்டு வணக்கி விட்டு செய்யலாங்க. இப்போ இது ஆறினோடனே தக்காளி சட்னி செய்யலாம். இப்போ பாருங்கள், நம்ம வணக்கினது நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம தக்காளி சட்னி அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு வானலில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. சும்மா கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயிட்டுங்க. எண்ணெய் காய்ஞ்சோடனே கடுகு போட்டாங்க. அது கூடயே உளுந்து கொஞ்சம் போட்டுங்க. உளுந்து பாருங்கள் நல்லா சிவப்பாயிடுச்சு. இந்த டைமில் நாங்கள் கருவேப்பிலை தழை கொஞ்சம் போட்டுக்கலாங்க. பாருங்கள், தாளிச்சாச்சு. தாளிச்சு ஊற்றியாச்சுங்க. அவ்வளோதான், தக்காளி சட்னி ரெடி. பாருங்கள், தக்காளி சட்னி அருமையாக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள்.